திருப்புடைமருதூர் கோவிலில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவலிங்கம். திருவாசகம் பாடி மணிவாசகர் குழுவினர் சிறப்பு வழிபாடு. திருப்புடைமருதூர் நாரும்பூநாதர் சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடக்கம். திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மகாதேவி வட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள திருப்புடைமருதூர் அருள்மிகு கோமதி அம்பாள் உடனுரை அருள்மிகு நாரும்பூநாதர் சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த பழமை வாய்ந்த சிவாலயத்தில் தைப்பூச கொடியேற்ற திருநாளை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் வழிபாடு, கோபூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கொடிப்பட்டம் பல்லக்கில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு சுவாமி சன்னதி முன்புள்ள கொடிமரத்தில் கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், தேன், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு அபிஷேகமானது நடத்தப்பட்டது. கொடிமரத்திற்கு வண்ண மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவை முன்னிட்டு மாலை அப்பர் வீதி உலா, இரவு சுவாமி அம்பாள் புறப்பாடு மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் நடைபெறுகின்றன. திருவிழா நாட்களில் தினமும் காலையில் பூங்கோயில் சப்பரம், இரவில் சுவாமி அம்பாள் திருவிதி உலா நடைபெறுகின்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 9ஆம் திருநாள் அன்று ஜனவரி 31ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8:45 மணி அளவில் தேரோட்டமானது நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இரவில் புஷ்ப பல்லக்கில் சுவாமி அம்பாள் எழுந்தருளி வீதி உலா நடைபெறும். பிப்ரவரி 1ஆம் தேதி நண்பகலில் ரிஷப லக்னத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரியும் இரவில் தெப்போற்சவமும் நடைபெற உள்ளது. இந்நிலையில் மணிவாசகர் குழுவினர் பல்வேறு வகையான பூக்களை கொண்டு சிவலிங்கத்தை அழகாக அலங்கரித்து திருவாசகம் பாடி சிறப்பு வழிபாடு செய்தனர். இந்த நிகழ்வு பக்தர்களிடையே பெரும் ஆன்மீக உணர்வையும் பக்தி பரவசத்தையும் ஏற்படுத்தியது. தைப்பூச திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர்.